திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ருத்தன்யாவின் தந்தையிடம் ஆர்டிஓ விசாரணை நடத்தினர். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஓ மோகனசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் ருத்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். தனது மகளின் கை கால்களை கட்டி பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்துள்ளதாகவும் நகை பணம் கேட்டு தொடர் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மகளார் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதில் கேட்டு நான் சுத்தோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பெல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஃபுல்லாக போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வேலையில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இதைத்தான் நான் தெரிவிச்சுக்கிறேன்.